இந்த பதிவு எதுக்காகனா, கடை ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சு. ஓரளவுக்கு இந்த கடை முழுக்க கடனால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கடனெலாம் அடைச்சி, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் கடன் வாங்கி ஏகப்பட்ட விஷயங்கள் கடனெலாம் அடைச்சிருக்கேன். இப்போவும் கடன் இருக்குது, ஆனால் கட்டுப்பாட்டுக்குள்ள கடன். ஆனால் அப்போது ஆரம்பிக்கப்பட்டப்போ எந்த அளவுக்கு முதலீடு இருந்துச்சோ அதை விட இப்போ 3-3.5 மடங்கு மேலே முதலீட்டை பெருக்கியிருக்கேன். அதே போல் இந்த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வச்சு தான் என் குடும்ப செலவாக இருக்கட்டும், மருத்துவ செலவாக இருக்கட்டும், உற்றார் உறவினர்களுக்கு செய்முறை போக்குவரத்தாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் செலவு, அப்புறம் குழந்தைங்களோட படிப்பு, எல்லா விஷயமும் இதான் பார்க்குறேங்கிறதுனால குரோத்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்கிறது கூட என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அதனால் நான் வருத்தப்படவே கிடையாது. இந்த வாய்ப்பு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கீங்க. இந்த பதிவு போட காரணம் என்னென்னா, என்னோடய வளர்ச்சிக்கு எங்களோட ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னோட பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட நண்பர்கள், பக்கத்து ஊராண்ட ஊரில் உள்ள சொந்தக்காரங்க, அதாவது மாமாவா, சித்தப்பாவா, அப்பாவா, இந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட நிறைய உறவினர்களாக கூட ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அவங்களோட ஹெல்ப்பில் தான் இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு 1-2 எப்படி சொல்கிறது, ரிலேட்டிவ்ஸுக்காக தான் இந்த பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் உங்களோட காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்டுக்கு பொருள் எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே வாங்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. அது உங்களோட உரிமை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஆனால் இந்த பதிவு போட காரணம், உங்களோட தேவைக்கு போய் வாங்கிக்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு கடன் தேவைப்படும் போது என்கிட்ட நிற்கிறது தான் வருத்தமாக இருக்குது. எனக்கு என்னோடய கேரக்டர் என்னென்னா, மூஞ்சில் அடித்தாப்புல கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுற மாதிரி நான் மைண்ட் செட்லேயே கிடையாது. காரணம் என்னென்னா, கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணி இப்போ உள்ள காலகட்டங்களில் சர்வே பண்ண முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குரிய விஷயம். அதனால் சில கஸ்டமர் அதாவது ரிலேட்டிவ்ஸ் என்கிட்ட மன வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் என்ன ரிலேட்டிவை மட்டும் பாருங்கள். பணம் இருக்கும்போது உங்கள்கிட்ட யார் எப்படி சொல்கிறது, ஆதாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்களா, அதே இடத்துலையே கடனும் கேட்டு பாருங்கள். கொடுத்தாங்கன்னா அங்கேயே வாங்கிக்கிங்க. கடன் மட்டும் என்கிட்ட வேணும், ஆதாயம் இன்னொருத்தட்ட வேணும்னா நான் எப்படி அதை ஏற்றுப்பேன்? என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அதே போல் எப்படி சொல்கிறது, ரிலேட்டிவ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தானே எல்லோரும் வளர முடியும். அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, என்கிட்ட மளிகை பொருளுக்கான முழு தேவையும் கிடையாது. காரணம் என்னென்னா, என்னோடய பிஸ்னஸ் கான்செப்டே வேறு. ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, கையிருப்பு வந்ததுக்கப்புறம் தொழிலோட மாடலே நான் மாற்றிடுவேன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் எனக்குன்னு பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் ரிலேட்டிவாக பாருங்கள். உங்கள் காஸ்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணியாக பாருங்கள். அதுக்காக கஷ்டம் வரும்போது மட்டும் சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணுங்கிறது எந்த விதத்தில் சரியான விஷயமா இருக்குங்கிறது அந்த பதிவோட நோக்கம். எப்பவும் ஒரே மனநிலையிலிருந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா வளருவோங்கிறது அந்த பதிவோட நோக்கம். நன்றி, வணக்கம்.